வணக்கம் நேர்களே. ஆஸ்திரேலிய மண்ணிலே ரேப் இசை என்பது நமக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரப்போகின்றது. அந்த வகையிலே ஈழத்து மண்ணின் எமது இளம் படைப்பாளிகள் ஆஸ்திரேலிய மண்ணுக்கு வருகை தந்து ரேப் இசை மலையிலே உங்களை நனைய வைக்க காத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்களை, அந்த இளையோரை நாம் இந்த வழியிலே சந்திக்க இருக்கின்றோம். வணக்கம் தம்பிமார்களே, உங்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வணக்கம். வணக்கம். எமது மண்ணின் படைப்பாளிகள், அதாவது ஈழத்து படைப்பாளிகள் ஒரு குறுகிய காலத்திலேயே உலகளாவிய ரீதியிலே புகழ் வெளிச்சம் பெறுவது என்பது நமக்கு பெருமை. அந்த வகையிலே உங்களுக்கு எமது முதல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈழத்து கலைஞர்களை பொறுத்தவரையிலே 70களிலே இந்தியாவிலே நெத்தி கனகரட்னம் மற்றும் ஏ மனோகரன் ஆகியோரது பாடல்கள் இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ச்சியடையாத காலத்திலேயே பிரபலமாகி இன்றும் அவர்களால் கொண்டாடப்படுகின்றது. உங்களை பொறுத்தவரையிலே இன்று உலகம் சுருங்கிவிட்டது. இன்று நீங்கள் செய்வது அடுத்த நிமிடமே இந்தியாவுக்கு போகும். ஒரு வித்தியாசம் என்னவென்றால், நிறைய போட்டி இருக்கின்றது, நிறைய உங்களை போன்ற படைப்பாளிகள் வருகின்றார்கள். ஆனாலும் கூட ஒரு விகடன் போன்ற ஒரு பெரிய தளத்திலே கூட உங்களுடைய பேட்டியும் வந்திருந்தது. அப்படியான ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கின்றீர்கள். அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கதும் பெருமைப்படத்தக்கதுமாகும். இந்த ரேப் இசை என்பது ஈழத்தவர்களை பொறுத்தவரையிலே கொஞ்சம் புதுமையானது. ஏனென்றால் நாங்கள் பொப் இசை பாடல்களை நிறையவே கேட்டிருக்கின்றோம், திரை இசை பாடல்களை கேட்டிருக்கின்றோம். ஏஆர் ரகுமான், விஜய் ஆண்டனி போன்றோர் அந்த ரேப் இசையை அவ்வப்போது பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு முழு அளவிலே உங்களை அது எப்படி ஈர்த்தது? உங்களுக்கு முன்மாதிரியாக அந்த ரோல் மாடலாக இருந்தவர் யார்? பொதுவாக ரேப் இசைன்றது எப்படி துவங்கினு சொன்னால், தங்களுடைய சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்றதுக்கும் முதலாவது அந்த பிரச்சனைகளை சொல்றதுக்கா உருவானதுதான் இந்த கற்பின ஆட்கள் தங்களுடைய பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பிரிவினை வந்ததாலதான் அவர்கள் முதலா துவங்கினவர். தங்களை தங்களுடைய பிரச்சனைகளை வழியில சொல்றதுக்காகத்தான் முதலா துவங்கினது இந்த ரேப் இசைன்றதான் எல்லாருடைய கருத்தாகவும் இருந்தது. ஸோ அதை ஒரு பாயிண்டாகவும் எடுத்துக்கொண்டு என்னுடைய பாணியில நான் யோசிக்கப்படி என்றால், முதலாவது நான் ஏற்கனவே இந்தியில சொல்லிப்பேன், முதலாவது ரேப்பர் அருணகிரிநாதர் என்று நான் சொன்னேன். ஏன்னு சொன்னால், நாங்கள் தமிழ்ல முதல் முத்தை தருபத்தி வந்தது அவர் தான். அப்ப என்னுடைய வியூல ரேப்பர் முதல் அவர் தான். ஆனா அந்த பிரச்சனைகளை சொல்ல வெளியில வரைக்கலன்றது கேட்டுதான் நானும் யோசினப்படின்னு சொன்னால், ஓகே, எங்கள்கிட்ட சமுதாயத்துல இருக்கிற பிரச்சனையை நாங்கள் சொல்ல போனோம்னால் இவ்வளவு விஷயம் இருக்குது, அதை எனக்கு சொல்லிசியால சொல்லணும். அவருங்க தமிழை நான் ரேப்ல சொல்லிக்கல, அது கேட்க இன்னும் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால், நான் ரத்தியாதித்தனை நான் சொல்லி ஒரு ரேப்பர் அவர் ஃபாலோ பண்ணி தான் ஃபர்ஸ்ட் ரேப் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணினாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். அப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த செந்தமிழ்ல தான் நான் ரேப் பண்ணுவார். அப்போ கேட்கலாம், ஓ இந்த வேயில இப்ப எப்படித்தானே ஒருத்தர் முன்னுக்கு ஒரு பாதையை வெட்டி கொண்டு போறாருண்டா, அவரோட சேர்ந்து நானும் சேர்ந்து ஒரு பாதையை வெட்டினால் ஃபாஸ்டா ஒரு பெரிய பாதையை உருவாக்கிடலாம் என்றதான் மண்ணில இருந்தது. ஸோ அப்படித்தான் நான் ரேப் பண்ணணும், இந்த இதை பண்ணணும், செய்யணும்னு நினைச்சேன். செஞ்சுட்டு தான் இந்த ஃபீல்டுக்குள்ள ஓகே நம்ம செந்தமிழ்ல ரேப் பண்ணணும் என்று சொல்லிட்டு, அதுவும் என்ன இதுல இருக்கிற இன்னொரு விஷயம் அப்படி என்றால், எங்களுடைய ஈழத்து யாழ்ப்பாண தமிழ்ல தான் நான் ரேப் பண்ணணும்ன்றது முடிவு, கடைசி வரைக்கும் ஒரு முடிவாக இருந்தான். ஏன்னு சொன்னால், அது மாற்றக்கூடாது. அந்த ஸ்லாங், அந்த தமிழ் எப்பவுமே மாறக்கூடாது என்ற ஒரு மனநிலையில இருந்து தான் நான் ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுதான் இவ்வளவு தூரம் அவங்களுக்கான வளர்ச்சி பாதையையும் கொண்டு விட்டு இருக்குது. உண்மையிலேயே ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லி இருந்தீர்கள். தங்களுடைய பிரச்சனைகளை இந்த சொல்லிசை வடிவிலே கொண்டு வந்தார்கள் என்று. அதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம், அதை நீங்களும் கண்டிப்பாக கேட்டிருப்பீர்கள், மலேசிய மண்ணின் மைந்தர்கள். மலேசியாவிலே திரைப்பட பாடல்களை விட இந்த சொல்லிசை பாடல்கள், அதாவது இந்த ரேப் இசைக்கு பெரிய ஒரு கௌரவம் கொடுத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு அந்த நாட்டிலே கௌரவம் கொடுத்திருக்கிறது. காரணம் இந்த ரப்பர் தோட்டத்திலே கஷ்டப்படுகின்ற தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள், மலேசிய மண்ணிலே தமிழர்கள் எவ்வளவு தூரம் ஒடுக்கப்படுகிறார்கள், இப்படியான விஷயங்களை அந்த நாட்டு தமிழிலே அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த வழியில நீங்களும் ஏதோ ஒரு வழியிலே அந்த இடத்துக்கு நீங்களும் வந்திருக்கிறீர்கள். ஆனாலும் இப்படியான ஒரு கூட்டு எப்படி அமைந்தது? பல்வேறு திசைகளிலே இருக்கின்ற அந்த வேட்கையோடு இருக்கின்ற இளைஞர்கள் எப்படி ஒன்று சேர்ந்தீர்கள்? இது எப்படி நிகழ்ந்ததுண்டா, என் முதல் பாட்டு டிரெக்ட் பண்ணது வாகிஷ். ஸோ அப்படித்தான் எனக்கு வாய்ஸ், அவங்களோட அண்ணா மூலம் தான் எனக்கு வாய்ஸ்னே தெரியும்.
ஸோ அப்படி வாய்ஸோட ஒரு பழக்கம் ஏற்பட்ட பிறகு அதுக்கு பிறகு இந்த 2வது பாட்டு வந்து மியூசிக் பண்ணது வந்து திஷோன் மியூசிக் பண்ணது, வாய்ஸன் வந்து டைரக்ட் பண்ணது. அப்படித்தான் எனக்கு இந்த 3 பேரும் கனெக்ட் ஆனது. அதுக்கு பிறகு கொரோனா வந்த பிறகு நாங்கள் வீட்டில் சும்மா இருக்க டைம் அப்போ வாய்ஸன் வந்து ஷார்ட் வீடியோ போட்டு ரேப் பண்ணி கொண்டு வந்தது. அப்போ அண்ணா ஏதாவது புதுசாக செய்வோம், ஏதாவது நாங்கள் ரேப் மட்டும் பண்ணாமல் ஏதாவது புதுசாக செய்வோம், யூனிக்காக செய்வோம்ன்றபடியாக தான் சொல்லி தான் சரி நாங்கள் ஃபோக்கும் ரேப்பும் மிக்ஸ் பண்ணி ஏதாவது செய்வோம் அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போய்தான் இப்போ ரெப்சிலோன் அந்த ஒரு பேண்ட் வந்து உருவாகிருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் நாங்க செஞ்ச அந்த விஷயம் தான் இன்னைக்கு இந்த வைரலானதும் அந்த ஃபர்ஸ்ட் செஞ்ச பாணி தான். அந்த ஃபோக் பீட்ல ரேப் பண்றது, ரெமிக்ஸ் வெர்ஷன்ல ரேப் பண்ணது வாங்கின அந்த ரேப் போர்ஷன் தான் இப்ப அந்த வைரலானதும். அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்ன வளர்ந்த லிரிக்ஸ். உங்களுடைய அந்த வளர்ச்சிக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா, அதாவது யூடியூப், ஃபேஸ்புக் என்பதும் பெரிய ஒரு ஆதரவாக உதவியாக அமைந்திருக்கிறது இல்லையா? ஆனாலும் அந்த ஆரம்பம் பார்த்தீர்கள் உங்களைப் போலவே பல்வேறு இளைஞர்களும் அதே வேட்கையோடு தங்களுடைய தயாரிப்புகளை தயாரித்தாலும் உங்களுக்கு ஒரு பிரமாண்டமான ஒரு புகழ் வெளிச்சமும் வெற்றியும் எப்படி அமைந்தது? அதுக்கு ஏதாவது ஒரு பாடல் காரணமாக அமைந்ததா அல்லது யாராவது ஒரு வழிகாட்டி இருந்தாரா? எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு வந்து ஒருத்தர் எங்களுக்கு 3 பேருக்கும் நாங்கள் 3 பேரும் தான் துணையண்ட மாதிரி. எப்படி சொல்றோம்னா இப்ப அண்ணாக்கள் இருக்கு, நம்ம அவையில கேட்போம் சில விஷயங்கள். ஆனா எங்கள்ட பாதையை உருவாக்கினது நாங்க 3 பேரும் தான். இப்ப நான் ஒரு விஷயம் டிசிஷன் எடுக்கிறேன்னால் திசோனுக்கு அதுல தெளிவு இருக்கணும், இது செய்யலாமா இல்லையா. திசோன்னு சொல்றான்டா எனக்கு அதுல தெளிவு இருக்கணும். அட்விகேட் வந்து சொல்லும் இல்ல இது செய்யக்கூடாது, இது இப்படி செய்யக்கூடாது. 3 பேரும் தான் எங்களுக்குரிய வழிகாட்டுல. நாங்க வந்து இப்ப எப்படி சொல்றது, இன்னொரு ஆளை இன்ஸ்பயர் ஆகி இன்னொரு இருந்து நாங்கள் எங்களுக்கு வழிகாட்டல் வர மட்டும் நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். நாங்கள் ஸ்டார்டிங்ல அவையில எங்களை அடிச்சிருத்தி இழிவுபடுத்தல்கள் அதிகமா இருந்ததால என்னடா இப்ப நாங்கள் ஒரு விஷயம் ஒரு உதவியா செய்வாங்கன்னு நினைக்கல, எங்களை ஒரு வளர்ச்சி பாதைக்கு விட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. என்னோட தான் 3 பேருமே எங்களுக்கு யாருமே உதவி கொண்டா நாங்கள் செய்வோம்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நாங்கள் 3 பேரும் தான் எங்களை நாங்கள் ஆறுதல் படுத்திக் கொள்றது. அதை தாண்டி எங்களுக்கு உதவின கரங்கள் கணக்கு இருக்குது. இப்ப இந்த ஃபீல்ட்ல வரைக்குள்ள எங்களுக்கு ப்ரொடக்ஷன் சைடா இருக்கட்டும், மற்றது ஒரு பார்ட்டி செய்ய போறோம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து உதவுங்கரங்களா அதிகம் இருந்தவன் உதவி செஞ்சு. ஆனா எங்களுக்கு இந்த ஃபீல்ட்ல ஓடுறதுக்கு எங்களுக்கு புகழ் இந்த ஹிட் எல்லாம் வர்றதுக்கு வந்து ஒரு ரீசன் அப்படின்னா 3 பேருடைய இந்த கனெக்ஷன். இப்ப நான் ஒரு விஷயம் ரெடி பண்றேன்னு சொன்னா அது திசோனுக்கு நல்லா பிடிக்கணும், அட்விகேட் 2 பேருக்கும் நல்லா பிடிச்சி அந்த பாட்டு வெளியில இது போனா வெளியில வைரல் ஆகும், வெளியில வந்தா நல்லா இருக்கும் என்ற ஒரு மைண்ட் செட் அவங்களும் கிரியேட் ஆகணும். மெயினா எனக்கு மண்டையில வந்து நான் எழுதிலேயே தோணிடணும் இது ஹிட் ஆகும் வைரல் ஆகும் மண்டு. ஸோ அப்படித்தான் ஒரு பாட்டு செய்கிறது. எங்களுக்கு பெரிய ஒரு அடையாளத்தை கொடுத்ததுன்னு சொல்ல போனால் வனரோசா பாட்டு செய்யல ஒரு படக்குன்னு ஒரு மாற்றம் கொண்டு வந்தது. அப்படி சொல்றதுனால அந்த அப்பைக்கு கவர் பண்ணின ஆட்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, 90ஸ்ல இருந்து 80s வரைக்கும் அப்படியே போகுது கவர் பண்ணி. அதுக்கு பிறகு சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் அந்த வனரோசா பாட்டு பிடிக்கும். அப்புறம் பவித்ரா பாட்டு வந்த உடனே ஒட்டுமொத்தமா வேறு தரப்பட்ட எங்களுக்கான ஆடியன்ஸ் அதை வலிக்கிட்டது வந்ததான் செய்ய சந்தோஷம். அதுக்கப்புறமா இந்த மெக்னி கவுன்சில் செஞ்ச பிறகு இப்ப பலரப்பட்ட எல்லா விதமான வேறு நாடுகள் இருக்கிற எல்லா ஆடியன்ஸுமே ஒரு வகையில கையில கொண்டது இருக்கிற மன்ற சந்தோஷமா இருக்குது. எல்லா உறவுகளும் ஒன்றா இருக்கிற மன்ற மாதிரி. அதில் என்ன ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்றால் சொல்லும் பொழுதே எனக்கு பேசியிருக்கின்றது என்னென்றால் அந்த கனகா பாட்டு, அந்த பாட்டை நான் நினைச்சேன் ஏதோ ஒரு திரைப்படத்திலே வந்து ஒரு பெரிய ஒரு இசையமைப்பாளர் தான் கொடுத்திருக்கிறார் என்று. ஏனென்றால் எங்களுக்கு அதிகாலை நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி அல்லது 5 மணிக்கு சக்தி எஃப்எம் திருப்பி அந்த பாட்டை போடுவார்கள். அப்போ கேட்கும் பொழுது ஏதோ ஒரு திரைப்படத்திலே வந்திருக்கிறதான்ட்டு போய் யூடியூப்ல தட்டி பார்த்தா எங்களுடைய கலைஞர்கள் ஆகா என்ன அற்புதமா இருக்கிறது என்று கசித்து என்னுடைய மனைவி என்னுடைய நண்பர்களுக்கும் காட்டினேன். அதே போன்று கொழும்பு நகர் அந்த பாட்டு இன்னொரு வடிவத்தில் இன்னொரு பரிமாணத்தில் இருந்தது. ஆகவே நீங்கள் அந்த சிலருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் என்றால் ஒரு பாட்டு வெற்றி அடைந்தால் அதே மாதிரி ஒரு 100 பாட்டை கொடுப்பார்கள். ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு பரிமாணங்களிலே கொடுக்கின்றீர்கள். அது கூட உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுக்கு அந்த பெரிய பரவலான ஒரு ரசிகர்கள் வந்ததுக்கும் ஒரு காரணம் என்று நான் நினைக்கின்றேன். திஷோன், நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள், சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 19 வயசுலேயே நீங்கள் இந்த இசைத்துறையிலே அதாவது மேக்ஸ் ஸ்டுடியோ என்ற ஒரு இசைக்கூடத்தை நிறுவி இருந்தீர்கள். அந்த பின்னணிக்கு காரணம் என்ன? ஏனென்றால் உங்களுடைய படிப்புக்கும் இசைத்துறைக்கும் முழுக்க சம்பந்தமே இல்லை. படிப்பிலே நீங்கள் ஒரு பெரிய ஒரு உச்சநிலை முகாமைத்துவ துறையிலே பெரிய ஒரு கற்கனறியை பெற்றவர். இசைத்துறை எப்படி உங்களை இழுத்தது?
ஸோ படிப்புன்னு பார்க்கலன்னா நார்மலாக தெரியும் தானே, நான் இசையண்டு போய்க்கல நிறைய பேர் சொல்லுவாங்க அதில் போயிட்டு நீ என்னத்தை செய்ய போறா என்று. ஸோ எல்லாமே பேலன்ஸாக செய்யணுமன்ற ஒரு நோக்கத்தோடு செஞ்சேன். ஸ்டடீஸும் பரவலாக செஞ்சோன்ட்டு எனக்கு மியூசிக் தான் என் லைக் ப்ரொஃபஷனாக இருக்கணும்ன்ற ஒரு ஆசை. ஸோ சின்ன வயசுலேருந்தே நல்ல ஆர்வம். அப்போ நான் 16-17 வயசுல இந்த ஸ்டூடியோ பில் பண்ண தொடங்கினான். 19 வயசுல முடிச்சேன் நான். ஸோ எனக்கு இன்ஸ்பயர் ஆகிருந்தார் வந்து பத்மேனன் சொல்லி, அவர் இங்கே ஜஃப்னாலாம் இருக்கிறார், அவர் என் குருநாதர். ஸோ அவர்கிட்ட தான் நான் இந்த லைக் பேசிக் மியூசிக் பற்றியான விஷயங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணி வந்தேன். அப்புறம் நான் ஒரு ஸ்டூடியோ ஒன்று அமைச்சு ஸ்டூடியோ மியூசிக் செஞ்சு கொண்டு இருந்தேன். பரவாயில்ல ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருந்தான். ஸோ ஸ்டடீஸ் கேம்பஸில் தான் நான் வாய்ஸ் ஃபர்ஸ்ட்டாக மீட் பண்ணேன். ஸோ அங்கே தான் எங்களை ஃபர்ஸ்ட் மீட். அப்புறம் இந்த ஸ்டூடியோவுக்கு 3 பேர் வந்து லைக் ஐ திங்க் 2020 இருக்கணும். ஸோ அதெல்லாம் எங்களோட கொரோனா டைம் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹிட்ஸ் ஸ்டூடியோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த 2020 இருந்து வரைக்கும் அப்படி ஜேர்னி பிளாஸ்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. திஷோன், நீங்கள் ஏதாவது வாத்திய கருவிகள் வாசிப்பீர்களா? ஆமாம், நான் நார்மலாக பியானோ, கிட்டார், வெஸ்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணுவேன். எல்லாமே தான். ஆனால் அறிகின்ற நீங்கள் திரை இசை பாடல்களோ அல்லது படங்கள் பார்ப்பதற்கோ கொஞ்சம் கட்டுப்பாடு இருந்தாலும் கூட நீங்களே சுயாதீனமாக தேடி கற்றுக்கொண்டீர்கள் என்று அறிந்தேன். அது கூட ஒரு உங்களுக்கான தனித்துவத்தை கொடுத்திருக்கும் இல்லையா? ஏனென்றால் நிறைய பாட்டை கேட்கும் பொழுது உங்களையும் குழப்பி விட்டுரும். ஆனால் நீங்களா ஒரு புதிய தேடலை கொடுக்கலாம் இல்லையா? எங்களுடைய கலைஞர்கள் வந்து இப்படியான பாடல்களை கொடுக்கும் பொழுது இந்த யாழ்ப்பாண மொழி வழக்கு அல்லது பொதுவாக ஈழத்து மொழி வழக்கு பாவனையை கொடுக்கும் பொழுது அது நன்மையா அல்லது ஏதாவது சவால்கள் உங்களுக்கு இருந்ததா? இது வந்து எனக்கு அதாவது நன்மைதான். ஏன்னு சொன்னால் ஆரம்ப காலகட்டத்துல இந்த ஸ்லாங்குக்காகத்தான் எங்களை ஏற்றுக்கொள்ள முதல். அதாவது எப்படி என்றால் ஒரு முதலா நான் இந்த ஸ்லாங்ல ஒரு பாட்டு செஞ்சு வாரேன். அப்பைக்குள்ள ஒரு ஷோ நடக்க இருக்குது. அந்த ஷோவுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண இருக்கணும். அப்ப எனக்கு வந்து சொல்லி அப்படின்றால் இந்த ஸ்லாங்கோட எல்லாம் வெளியில பாடுறதுக்கு ஆடியன்ஸ் கேட்க மாட்டாங்க. இது நீ அப்படி யாழ்ப்பாணத்துக்கு சும்மா யாழ்ப்பாணத்துல பாடு, சும்மா பாடிட்டு மற்றபடி இது வெளியில வராது, நீ கொஞ்சம் கொமர்ஷியலா வரணும் அப்படி எப்படின்னு சொல்லல. எனக்கு ஃபுல்லா தலையடி. என்னடாப்பா நாங்கள் இப்படி ஒரு விஷயத்தை செய்வோம் நினைச்சா இப்படி யோசிக்கிறாங்க. ஆனா எனக்கு கான்ஃபிடன்ட் இருந்தது, இல்ல இது போய் சேரும் வழியிலேன்னு சொல்லி. கடைசியா இப்ப எங்களுக்கு அது ஒரு அடையாளமே அந்த தமிழ் தான். எப்படி சொன்னா இந்த எங்களோட வெற்றிக்கு எங்க திறமை அதெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு சைட்ல வச்சுட்டு இந்த தமிழுக்காக கொண்டாடுறாங்களான்னு அதிகம் உண்மையாக எனக்கு தெரிஞ்சது. சில சொல்ல போனா தமிழுக்காகவும் இந்த தமிழை நாங்கள் சொல்ற உச்சரிக்கிற விதத்துக்காகவும் தான் எங்களை அதிகம் கொண்டாடினோம். ஸோ அந்த தமிழ் தான் எங்களை வாழ வச்சு கொண்டு இருக்குது. அதுதான் எல்லாமே தமிழ். ஸோ அப்படிதான். அத்விக், உங்களுக்கு வந்து நடிப்பு துறையிலும் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது. அப்படியான ஒரு துறையை ஏன் தேர்ந்தெடுத்தீர்கள்? உங்களுக்கு அதனுடைய பின்னணி எப்படி அமைந்தது? எனக்கு இந்த நடிக்கணும்னு ஐடியாவே இல்லை. நான் சின்ன வயசுல வந்து இந்த கோயில் முடிச்ச டைமுக்கு பிறகு வந்து வீட்டுல சும்மா தான் இருந்தேன். அப்பதான் இந்த டிக்டாக் வந்து ஃபேமஸ் ஆகி கொண்டு வந்த டைம். அப்ப சரி நாங்களும் சும்மா தானே வீட்டு இருக்கோம், செஞ்சு பார்ப்போம்ட்டு அதுக்கு இந்த வீட்டில் இருக்கிற ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே சப்போர்ட் பண்ணேன். இந்த வீடியோஸ் வந்து சில நேரத்துக்கு எங்களோட அம்மா வந்து ஷூட் பண்ணியிருக்கிறா, எங்களோட தம்பி ஆக்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் இருந்திருக்கு அந்த டைம்ல. ஸோ அப்படி அதான் ஆரம்பத்துல இருந்து அப்படி வந்து தான் எங்களோட இந்த தம்பியால தான் எனக்கு முதலாவது பாடல் வாய்ப்பே எனக்கு கிடைச்சது. இந்த தம்பியும் வாய்ஸ் அண்ணா வந்து தெரிஞ்சாக்கள். ஸோ அதனால வந்து இப்போ எங்களோட அண்ணா வந்து அப்படி ஆக்டிங் பண்ணுவாருன்னு சொல்லி தான் இந்த முதல் வாய்ப்பே வந்து எனக்கு கிடைச்சது. ஸோ அப்படித்தான் எனக்கு வாய்ஸன் பழக்கம் வந்தது. இப்போ வாய்ஸன் நடுவில் இப்போ சொல்றேன் நான் வாய்ஸனுங்களை எனக்கு வாய்ஸனும் வந்து வீடியோ எடுத்திருக்கு. வாய்ஸனும் வந்து ஒரு கேமராமேன் இருந்திருக்கிறார். நிறைய பேச்சு வீடியோ இப்போ அவர் எனக்கு பேசுவார். மாறி மாறி சண்டை பிடிப்போம். பார்க்குறாக்கள் வந்து என்ன சொல்லிக்கணும்னா, நீங்க என்னடா அப்ப பார்த்தா நம்ம சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கீங்க. ஆனா எங்க ரெண்டு தெரியுமா சண்டை இல்ல, சும்மா கதைக்கிறோம். நாங்கள் கதைக்கு
ரெண்டு பேரும் கதைக்கிறது பார்த்தா சொன்ன பங்கா அண்ணே, நான் அண்ணே கூப்பிடுறேன். திசோன ஃப்ரெண்ட் தான், திசோன மச்சான் கூட பழகிட்டது, இவர் அண்ணே கூப்பிடுறான். ஆனா நாங்க கதைக்கிறது அடி வர்றத பார்த்தா நினைப்பாங்க இப்போ இன்றைக்கு போற கதைக்கவே மாட்டாங்க போல, அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா ரெண்டு பேருக்கு தான் தெரியும் எங்க பாணியே அதுதான். ரெண்டு வெளியில அப்படி கதைச்சு கொள்ள மாட்டோம். இப்ப ரெண்டு பேருக்கு இடையிலையும் கதைக்கிற உரையாடல் முறையே அப்படிதான் இருக்கும். ஒரு மாதிரி கத்துற மாதிரி கதைகள் நிறைய இருக்கும். ஆனா அது எல்லாம் என்னத்துக்காக இருக்கும் என்றால் தேவையான விஷயத்துக்காக தான் இருக்கும். அவர் சொல்ற மாதிரி இப்போ வீடியோ செய்யறேன்றால் வீடியோ செய்யற விஷயமா இருக்கும். அவர் என்ன பேசினாலும் அதுக்காக தான் இருக்கும். நானும் அவரை பேசியிருந்தாலும் அது சம்பந்தமா தான் இருக்கும். சும்மா எல்லாம் சண்டை பிடிக்க மாட்டோம். அது ரிலேட்டா கூட கத்துவார். அதுக்கப்புறம் வந்து நான் ஜோதிச்சது வந்து ஒரு திரைப்படத்துல வந்து நடிக்கணும், அதாவது ஒரு ஹீரோவா நடிக்கிறதை விட ஒரு சிறந்த கதாபாத்திரத்துல, இப்ப இந்த கதாபாத்திரத்தை வந்து அட்விக் வந்து நல்லா பண்ணியிருக்குது. ஸோ அப்படி நடிக்கணும்னு தான் எனக்கு ஆசை. ஸோ அதுக்கான வேலையை தான் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஈழத்துல வந்து ராட்சசராமன் ஒரு படம் நடிச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்த கட்டமா நான் நீ இந்தியாவில் வந்து திரைப்படங்கள் செய்யணும்னு தான் எனக்கு விருப்பம். சிறந்த அந்த கதாபாத்திரம் செய்யணும்னு தான் எனக்கு ஆசை. ஸோ அதுக்கான வேலையை நான் பார்த்து கொண்டு இருக்கேன். அட்விக், ஒரு மியூசிக் ஆல்பம், அதாவது ஒரு அதாவது இசைப்பாடலுக்கான நடிப்புக்கும் திரைப்படத்துக்கான ஒரு நடிப்புக்கும் ஏதாவது வித்தியாசத்தை உணர்கிறீர்களா? நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா வந்து இதுல வசனங்கள் எல்லாம் இல்லை. இப்ப நாங்கள் ஒரு பாடலுக்கு வந்து இவ்வளத்துக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா காணுமன்ற மாதிரி அது போகலாம். ஆனா ஒரு திரைப்படத்தை நாங்க பார்க்க வந்து இந்த இடத்துல இவ்வளத்துக்கு சிரிக்கணும், இந்த இடத்துல இப்படி பார்க்கணும், இந்த வசனத்துக்கு இந்த முகபாவனை கொடுக்கணும், நிறைய விஷயம். எனக்கு இந்த டிக்டாக்ல அடுத்த வேண்ட வாய்ஸுக்கு நாங்கள் ஆக்ட் பண்ணிக்க வந்து அது ஈஸியா இருந்தது. அதே நேரத்துல நாங்களே கதைச்சு நாங்களே அதுக்கு ஆக்ட் பண்ணிக்க வந்து அது எனக்கு முதல் செய்யணும் சரி எனக்கு கஷ்டமா இருந்தது. ஒரு பெரிய ஒரு பக்கத்துக்கு டைலாக் தந்து விட்டுறாங்க, அவளத்தையும் பாடமாக்கி அதுக்கேற்ற மாதிரி நடிச்சு அந்த ஒரு இப்ப நாங்க பேசுறதுக்கும் முன்னுக்கு இருக்கிற பேசுறதுக்கும் ஒரு டைம் கொடுத்து, ஸோ அது ஃபர்ஸ்டா நாங்க செய்ய வந்து நிறைய ஒரு கஷ்டமா இருந்தது. அப்படி இது கஷ்டமா இருக்கு. ஆனா பிறகு கஷ்டப்பட்டு கொடுத்தா தான் எங்களை வந்து பாக்குற வந்து ஓ சூப்பரா பண்ணிக்கிறான்டா ரெண்டு வந்து சொல்ற அளவுக்கு இருக்கு வந்து. அது பிறகு நான் இப்ப அதுக்கு ஒரு அடாப்ட் ஆயிட்டேன்னு நான் நினைக்கிறேன். அருமை. திஷோன், ஒரு ஸ்டூடியோவை இவ்வளவு இளம் வயசுலேயே நீங்கள் உருவாக்கி அதுக்கு பிறகு ஒரு வெற்றி கிடைக்கும் என்ற ஒரு எப்படியான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைத்தது? இப்படியெல்லாம் எங்களுடைய கலைஞர்களுக்கு பெரிய ஆதரவு கிடைக்கும் என்று நீங்கள் அந்த காலத்திலேயே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததா? அப்படியான ஒரு நம்பிக்கை எப்படி உங்களுக்கு வந்தது? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கு நல்லா நிறைய. மற்றது ஃபேமிலி நல்ல சப்போர்ட், எனக்கு லைக் ஃபிசிக்கல் சப்போர்ட் எல்லாமே என்கரேஜ் பண்ணுவாங்க. நான் ஒரு விஷயம் செய்ய போறேன்டா. ஸோ அந்த வகையில் அவங்க என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய டிஸ்கரேஜ் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது, ஆனாலும் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது. அது அப்புறம் வாய் அட்விக், ஸோ இவங்கெல்லாம் கிடைச்ச அப்புறம் அது எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங் மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த ஜேர்னி நான் இவங்க கிடைக்கிறதுக்கு முதல் இருந்த ஜேர்னி வேற, இவங்க ரெண்டு பேரும் கிடைச்ச அப்புறம் இருந்த ஜேர்னி உண்மைக்குமே பெரிய ஒரு பிளெஸிங். ஸோ அது அந்த இசைக்கூடத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் என்னவெல்லாம் செய்யலாம் என்று அந்த நேரத்தில் யோசித்தீர்கள்? இப்படி தனிப்பாடல்கள் மட்டும்தானா? நார்மலா நான் மியூசிக் ஆல்பம் செய்வோம்னு தான், கிறிஸ்டியன் மியூசிக் ஆல்பம்ஸ் அப்படித்தான் செய்வோம்னு இருந்தேன் நான். அப்புறம் ப்ரொஃபஷனல் வரைக்குல இன்னும் வேற வெரைட்டிஸா செய்யணும். அண்ட் ஒரு டீம் இருக்கணும், ஒரு பல லைக் ஒரு ஆசை இருக்கு, ஒரு டீமோட ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ அப்படியான கனவுகள் நிறைய இருந்தது. ஸோ அது அமைஞ்சிட்டு அப்படியே நாங்கள் ஒன்றை ட்ரீம் பண்றோம், அவன்கிட்ட விஷ் பண்ணிக்கல, அதுக்கு எஃபர்ட் பண்ணிக்கல, எல்லாம் லைக் அது கிஃப்டா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது அப்படியே அமைஞ்சிட்டு அந்த நேரத்துல. இந்த திரைசை பாடல் ஆசிரியர்களிடம் கேட்பார்கள், வாகிசன் மெட்டுக்கு பாட்டா பாட்டுக்கு மெட்டா என்று. இந்த சொல்லிசை பாடல்களை உருவாக்கும் பொழுது எப்படியான வழியிலே நீங்களோ அல்லது உங்களுடைய குழுவோ தீர்மானிக்கிறீர்கள்? ஏற்கனவே மெட்டமைக்கப்பட்டவைக்கு ஏற்ற மாதிரி பாடல் வரிகளை எடுக்கிறீர்களா, அல்லது ஒரு தீம், அதாவது ஒரு பிரச்சனையை நாங்கள் எடுத்துக்கொண்டு இந்த பிரச்சனைக்கு இதே மாதிரி பாடல் வரிகளை உருவாக்கி போட்டு ரேப்பை கொடுப்போமா? அப்படியான வழியில நீங்கள் நினைக்கிறீங்களா?
எங்களோட பாடல்கள் ஒவ்வொன்றையும் சொல்ல போனால் இப்போ ஒவ்வொரு மாதிரி உருவாகி இருக்கும். எப்படி சொல்றோம்னால் இப்போ ஃபர்ஸ்டா ஒரு பாட்டு நான் செஞ்சிருந்தேன், இந்த பாட்டி சுட்ட வடைன்னு சொல்லிடுறேன். பாட்டி சுட்ட வடைக்கு என்ன தாச்சு சாப்பிடு. அது வந்து என்னட்டா திசோன் சொன்னா அப்படின்னா அப்படி இந்த பாட்டி சுட்ட வடையை இப்போ வடை கதையை கேட்டிருக்கியோ ஒரு கொமோடியா வந்து லைக் அதை எப்படி கொண்டு போய் நம்ம இந்த வீடியோ பேரண்ட் சும்மா யூடியூப்ல இப்படி போட்டு விட்டு பேரதண்டு விடுறான். நான் பார்த்து வந்து நான் இதே பாட்டாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வெட்ட மேல திசோன மேல இருந்தது. அப்ப எனக்கு எப்படின்னா அது எப்படி உருவாக போகணும்னு தெரியாது. ஆனா சரி ஓகே வா என்று சொல்லி போட்டு மரபு தெரிவிக்காம ஓகேன்னு துவங்கின செய்ய. அப்படியே அந்த கதையில இருக்கிறதையே எழுதி கொண்டு வந்தேன். அப்பதான் ஃபர்ஸ்டா அந்த பாட்டு செஞ்சு அது போச்சு. பிறகு எழுதுற பாட்டுகள் எல்லாம் எப்படி வேற வழிகிட்டு என்றால் சிலது சிந்திச்சுதான். வெனரோசா பாட்டுலாம் வந்து அட்விகனா சொல்லி போட்டது வெனரோசான்ற ஒரு பேர்ல பாட்டு வரணும் என்றதை சொல்லி போட்டார். வெனரோசான்ற ஒரு பேர்ல வரணும்டா வெனரோசா பற்றி என்ன வெனரோசா யாருன்னு தெரியாது. அதுவும் அப்படி ஒரு பேருக்கு நான் பாட்டு எழுதுறா என்ன எழுதுறாரு. அப்ப நான் கேட்டு சொன்னேன் அண்ணன் வெனரோசான்றது வந்து ஒரு பேரா இருக்கட்டும், இதுல நாங்க இன்க்ளூட் பண்ண வேண்டியது 90s அப்படி ஒரு மார்க் பண்ண 90s. ஓகே வேற என்ன ஆட் பண்ண போறோம் 2 வெளியே போட்டு இவ்வளவு இருக்கட்டும், ஒரு 2K கிட் ஒரு 90s. ஓகே இவ்வளவு இருக்கட்டும், இதை வச்சு கொண்டு பாட்டு ரெடி பண்ணுவோம். வெனரோசான்றது ஒரு கனவு, ஒரு ட்ரீம்ல இருக்கிற ஒரு 90s கல்யாணம் செய்ய ஒரு ட்ரீம் கேர்ள் அந்த வெனரோசா. ஓகே அப்படியே ரெடி பண்ணி கொண்டு இப்போ எழுதிக்கலி கேட்பேன். எழுதி வரை அது கம்போஸ் பண்ண அழிக்கணும். அந்த வெனரோசா வந்து அப்படியே இந்த வருஷம் ஆச்சு கல்யாணம் நடக்குமா அப்படியே பாட்டு மியூசிக் போய்கொண்டே இருக்குது. பீட் போய் வேலை செய்ய இருக்குது. நான் எழுதி கொண்டிருப்பேன். அட்விகனா ஓகே ரெடி அப்படியே பாட்டு ரெடி பண்ணாதான் அந்த பாட்டு. அதை மாதிரி சில இப்ப பவித்ராலாம் வந்து நான் வீட்டை இருக்கைகளே இப்ப அட்விகனான வீட்டை வச்சுதான் அந்த பாட்டு எழுதி நான் வீட்டு இருக்கைகளே எழுதிட்டேன். அப்ப சிலர் வந்து திடீரெண்டு எழுதிட்டு வருவேன், சிலர் எழுதாம வருவேன். ஆனா இந்த எனக்கு ஜுகவாதி ஐயா வந்து நான் கிட்டல ஜுகவாதி ஐயா வந்து கூப்பிட்டுங்களை வாழ்த்து தெரிஞ்சிருந்தாங்க இந்தியால. அப்ப அவர் கேட்ட விஷயம் என்ன எப்படி கேட்டவர் என்றால், சந்தத்துக்கு வந்து பாட்டு எழுதுறீங்களோ அல்லது லைக் லிரிக் எழுதி போட்டு அது லைக் அதுக்கு பீட் போகுதும் என்ன மாதிரி அது வருது. சில விஷயங்கள் வந்து ஒரு கோர்வையா அது வர்ற சொல் விழுத்துற வேகம் வந்து வித்தியாசமா இருக்குது நண்டைக்குல. உண்மையாவே நான் தெரிஞ்சு செய்யல. அதாவது தெரிஞ்சு செய்யல மீன் அப்படின்னா எனக்கு இப்படிதான் இது எழுதணும். எனக்கு ஐயா வழங்கப்படுறதுக்கு எப்படி சொன்னாருண்டா இது இப்படித்தான் எழுதணும் ஒரு விதிமுறை எனக்கு இப்படி படிச்சுதான் எழுதுறேன். எனக்கு அது உண்மையாவே தெரியல. நான் வந்து எப்படி எழுதினாருண்டா இந்த சத்தத்துக்கும் இந்த சவுண்டுக்கும் தான் எழுதுவேன். இதுக்கு இப்படித்தான் ரேப்புக்கு இந்த சவுண்டிங்ல இப்படி வரணும்ன்றதான் எழுதுறது. அப்பதான் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா தனக்கு அதை கேட்க எப்படி இருக்குன்னா அதிகம் கோயில் பாடல்கள் அல்லது அது சம்பந்தமா பயனைகள் சம்பந்தமா ஏதாவது இருக்கும்னு எனக்கு கேட்டேன். அப்ப தான் நான் அதை சொன்னேன், ஓமையா அப்படி நான் கோயில்ல வந்து பயனை படிக்கைகள கூட சின்ன அம்மாக்களோட போயிட்டு இருந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியால வந்து ஒரு மேடையில ஐயா அதை போய் கதைச்சிருப்பார். எங்களை வாழ்த்தி அந்த தம்பியை அப்படின்னு சொல்லி கதைச்சிருப்பார். அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது. என்ன சொன்னால் இப்ப பாட்டு ரசிகர்களா கொண்டாடுறத தாண்டி இன்னொரு கலைஞன் கொண்டாடுகளை வந்து அல்லது இன்னொரு கலைஞன் புகழைகளை வந்து அதோட மகிழ்ச்சி வந்து ஒரு பல மடங்கு பூரிச்சு போயிருக்கும். அதுவும் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், ஒரு எழுத்தாளர் வந்து சொல்லிக்கல நான் சின்ன முடியும். ஸோ எழுத்தாளர்கள் வந்து அதை வாழ்த்துக்கல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்தது. இப்ப சந்தோஷ் நாராயணன் அவர்களோடு உங்களுடைய குழு அதாவது 80,000 பேர் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. நான் நினைக்கிறேன் வரலாற்றிலே பல வருடங்களுக்கு பிறகு நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியிலே உங்களுக்கு ஒரு கௌரவம் கிடைத்தது. அதே போன்று யுவன் சங்கர் ராஜாவினுடைய இசை நிகழ்ச்சியிலும் இன்னொரு பரிமாணத்திலே அனுபவம் கிடைத்தது. இப்படியான வாய்ப்புகள் எப்படி அமைந்தன, அதனுடைய அந்த அறுவடை அதாவது அதனுடைய பலன் எப்படி அமைந்தது, அவர்களுடைய பாராட்டுக்கள் மக்களுடைய வெளிப்பாடுகள் அதை பற்றி சொல்லுங்க. இப்ப எங்களுக்கு பெரிய ஸ்டார்டிங்ல வந்து பெரிய ஸ்டேஜஸ் வந்து கிடைக்குமோன்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்தது எங்களுக்கு. என்னால் அதான் சொன்னேன் ஆரம்ப இடத்துல ஸ்டேஜ் ஏற விடையில லைக் ஸ்டேஜ் எல்லாம் கிடைக்குமோன்று. நான் உங்களுடைய நாட்டுல கூட ஒரு ஷோ செய்யணும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று வந்தது. அது கூட ஒரு சில காரணங்களால் தட்டி பறிக்கப்பட்டு எங்களை பண்ண விடாம பண்றதுக்கான விஷயம் எல்லாம் நடந்தது. அப்ப எனக்கு அது ஒரு செய்ய மேன கவலைகளை உருவாக்குறது. ஏனென்றால் நாங்களும் எப்படி யோசிப்போம் என்றால் எல்லாரும் வளரணும், அப்படிதான் எங்களோட மனநிலை இருக்குது. எல்லாரும் வளரணும், எல்லாரும் ஒட்டுமொத்த தமிழ் தேசமும் வளரணும். அப்ப எல்லா கலைஞர்கள் வளர்ந்தா தான் அது பெரிய வளர்ச்சியா வேணும்ன்றதான் எங்களோட மனநிலையில இருக்குது. அப்ப இந்த முறை சந்தோஷ் நாராயணன் சார் இந்த கான்சர்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கல எங்களுக்கு அப்பதான் ஒரு பெரிய கிரௌட்ல நாங்க ஸ்டேஜ் வர போறோம். எங்களுக்கு தெரியாது எங்க மக்கள் எப்படி எங்களை கொண்டாட போறாங்கன்னு. ஏன்னா பின்னுக்கு தான் இருக்கோம் ஸ்டேஜ் பின்னு. அப்பக்கு அந்த மைக்கில் வந்து இல்ல ஆர்டிஸ்ட் பேரை சொல்லி கொண்டு வரைக்கும் ரப்சிலோன்ற ஒரு பேர் வந்தது வரைக்குள்ள அந்த ஒட்டுமொத்த
சவுண்டும் கூச்சலும் வந்து பெரிய ஒரு எனக்கு என்னடா எங்கட பேருக்கு இவ்வளவு சவுண்ட் வருது என்றால் எல்லா ஆர்டிஸ்ட் பேரும் வந்து வருது ஒரேடியா ரப்ஷன் வந்தோட மட்டும் ஒரு வேற மாதிரி அந்த ஸ்டேஜ் ஒருக்கா சவுண்ட் ஒன்று வந்தது. அப்ப எனக்கு எல்லா ஆர்டிஸ்ட் பின்னுக்கு இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே பின்னுக்கு ஓடி வந்தினோம் வந்து கதை கழிக்கணும் இன்னும் உங்களோட பேச ஒன்று இப்படி கத்துறாங்களா அப்படின்னு அவையில எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி சவுண்ட் வருமாட்டு. அதை மாதிரி நாங்கள் ஸ்டேஜுக்கு போய்க்கலையும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது அவங்களுக்கு அவ்வளோ பெரிய கிரௌட்ல ஸோ எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு என்ன சொன்னால் நாங்க பாடுறது எங்களுக்கு கேட்கல அவ்வளவுக்கு கிரவுண்ட் சவுண்ட் வந்து அவ்வளவுக்கு இருந்தது என்ன அவ்வளவு சவுண்ட் கிரவுண்ட் சவுண்டா தான் இருந்தது காது ஃபுல்லா. அப்பைக்குள்ளதான் யோசிச்சேன் எங்களை மக்கள் எங்களை எப்படி தள்ள வச்சு கொண்டாடுறாங்கன்றத வந்து அதுக்கு அதை பற்றி தான் நான் கண்டுபிடிச்சேன் ஃபர்ஸ்டா. அதுக்கு பிறகு ஜுவன் சங்கர் ராஜா ஷோல வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க கொழும்புல. அதுல கூட நான் இந்த பாட்டு படிச்சிருப்போம் இது அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே அதிகாரம் நிறுவுவாய் குலை வாளினை இடடா கொடியோசையன் அறவே குகை வாழ் ஒரு புலியே உயர் நான் மேவிய தமிழா ரெண்டு பேரும். அது ஒரு பாரதிதாசன் அந்த கவிதை. அது நான் சொல்லிக்கொண்டு அப்படி ஸ்டேஜுக்குள்ள போகைக்குள்ள அந்த அவ்வளவு கிரௌடும் வந்து கொடுக்குற சவுண்ட் வந்து எப்படி இருக்குமென்றால் ஒரு 1000 யானை நின்று ஒரு பறமுழங்கி ஒரு அரசன் வரைக்குள்ள ஒரு சத்தம் ஒன்று வருவேன். ஸோ அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி நான் வாங்கி அந்த அலை மாகடல் போய்க்குள்ள முரசெல்லாம் ஒழிச்சு ஒரு பெரிய படையே வாங்கி போற மாதிரி அந்த ஒரு ஃபீல் ஒன்று வரும். ஸோ அதுகள் வந்து எனக்கு எப்படி இருக்கும் என்றால் அதுதான் என்னுடைய அறுவடை அதாவது இப்போ எங்களுடைய 3 பேருக்குமே வந்து அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற சந்தோஷம் தான் வந்து உலகத்திலே அதிகபட்சமான ஒரு மகிழ்ச்சியான போடுது என்றால் அது அந்த ஆடியன்ஸ் கொண்டாடுற தன்மையே வித்தியாசமா இருக்கும். அப்படின்றால் இப்ப நான் சில பாட்டு இப்ப நீங்க சொன்ன மாதிரி கனகா பாட்டு தானே பொண்ணு சிரிச்சா பாடலைக்குல எப்படி இருக்குமென்றால் ஒரு மாதிரி வைப் பண்ணுவீனம் டான்ஸ் பண்ணுவீனம். இது நான் முதல் பாடின பாட்டு பாடைகள் எப்படி இருக்குமென்றால் அது ஒரு ஒரு எழுச்சி மாதிரி இருக்கும். அவ்வளவு ஒரு எப்படி சொல்றது அந்த அவ்வளவு ஒரு பவரா இருக்கும். அந்த பாட்டு பெர்ஃபார்மன்ஸும் அப்படித்தான் இருக்கும். அங்கிருந்து வர்ற சவுண்டும் அப்படித்தான் இருக்கும். ஒரு வளமையா எல்லா பாடல்களையும் கேட்கறத விட ஒரு 10 மடங்கு அதிகமாக கேட்கும் அந்த சவுண்ட் அந்த டைம்ல. ஸோ கலைஞர்கள் கொண்டாடுறதுதான் எங்களுக்கு பெரிய வெற்றி. இப்ப லண்டன்ல ஒரு ஷோ எங்கட தனியா ரப்ஷனோனுக்குரிய ஷோ செஞ்சு நாங்கள் அங்க கூட ஒரு பாட்டு நான் படிச்சிருந்தேன். அந்த டைம்ல நான் என்ன செய்வேன் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கல ஆடியன்ஸ் எல்லாரையுமே கன்வெர்ட்டதுக்கு அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். லைக் எல்லாரும் என்ன மாதிரி இந்த பாட்டை எடுத்துக்கொள்ளினோன்றது என் கண்ணில் வடிவா போய்கொண்டே இருக்கும். அப்படி போர்க்கொடி வந்து ஏற்கனவே அந்த என்னென்ன தந்த பூமி என்ற பாட்டு வந்து ஏற்கனவே அதிகம் எல்லா தமிழ் எங்களோட ஈழத்து தமிழா இருக்கட்டும் அல்லது தமிழர்கள் மத்தியில ஒட்டுமொத்தமா அதை போச்சு இந்த பாட்டுன்னு சொல்லணும். இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா சொன்னா நான் இந்தியாவில் ஸ்ட்ரீட் ஃபெஸ்டிவல்ல பெர்ஃபார்ம் பண்ணேன். அங்க கூட அது பெரிய கொண்டாடப்படையெல்லாம் யோசிச்சேன். உங்களுக்கு இந்த பாட்டு விளங்குது நான் என்ன சொல்ல வரேன்றதுன்றது சந்தோஷமா இருந்தது. இப்ப அப்படி அந்த ஆடியன்ஸ் நான் பார்ப்போம் கூட. அப்ப லண்டன்ல வந்து இந்த பாட்டு பாடைக்கல இது வீரத்தில் விளைந்த நாடல்லோ இது காலத்தில் அழியாத ஏடல்லோ பாடங்கள் சொல்லி தந்ததாருங்கோ அதுக்கு பார்வதி மகன் இருந்தாருங்கோ கடலாட்டிட்ட அல்லை மோத்திட்ட அதன் மீது பாயிர வீரா பருந்தாய் பற தையங்காப்பட பலதாய் கொடி நாட்டிய காலா. இது அந்த முன் போசன் அந்த வீரத்தில் விளைந்த நல் நாடல்லோ அது இந்த நாடல்லோன்னு கேட்டுட்டு காலத்தில் அழியாத ஏடல்லோன்றதுல ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் ஒரு காடு அவன் நெஞ்சில் எல்லாரும் ஒரு கை வச்சு அந்த 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 சில விஷயங்களை நான் மறக்க மாட்டேன். அப்ப அது எனக்கு எப்படி இருந்தது என்றால் சம்திங் இது ஏதோ பண்ணிருக்குது அவைகளுக்கு. அப்ப எல்லாரும் வந்து அந்த கடைப்பிடிச்சு எங்கட பொடியன்ல அது ஒரு வேற ஃபீல். அது சொல்ல வார்த்தையே கிடையாது. அதுக்காகத்தான் இப்ப சில விஷயம் பெரிய பெரிய விஷயங்கள் எது இருந்தாலுமே இந்த யூரோப் டூர் எல்லாம் வரணும் வழியில எங்கட தமிழ் மக்களை போய் பார்க்க போடணும்ன்றதுக்குள்ள அது ஒரு பல மடங்கு இன்னும் ஒரு சந்தோஷம். ஓகே நான் போய் பெர்ஃபார்ம் பண்ண போறேன் இன்னொரு எங்களோட உறவுகள்கிட்ட போய் 2 பாட போடுறேன். அது எனக்கு அது வந்து எங்களுக்கு 3 பேருக்குமே ஒரு பெரிய ஹாப்பி உண்டு அப்படி செய்யறது. இப்ப ஏனென்றால் இப்ப அந்த சோசியல் மீடியால வந்து சமூக வலைதளங்களிலே வந்து உங்களுடைய பாடல்களுக்கு வந்து லைக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் வர்றது கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சியா இருந்தாலும் கூட அதை நீங்கள் நேரடியாக அனுபவிப்பது என்பது அது வேற ஒரு பரிமாணம். இன்னும் ஒரு மிக முக்கியமாக நீங்கள் இந்த லண்டன் இந்தியா அதை விட மலேசியாவிலே நான் முதல் குறிப்பிட்டது போல இந்த ராப் இசைக்கு ஒரு பெரிய தளம் இருக்கிறது. அங்கே உங்களுடைய கச்சேரி நடந்த பொழுது அவர்களுடைய அந்த வரவேற்பு அவருடைய மகிழ்ச்சி எப்படி அமைந்திருந்தது?
ஸோ மலேசியா வந்து நாங்க ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தோம். ஐ திங்க் 2022 அதான் எங்களோட ஃபர்ஸ்ட் அவுட் ஆஃப் ஸ்ரீலங்கா ஃபர்ஸ்டா போன டைம். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட ஒரு டிஜே கிளப் அந்த அந்த ஒரு இடத்துல நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அங்கே நல்லா வரவேற்றாங்க. அது நாங்கள் அந்த ஸ்டார்டர்ஸ் மலேசியாவில் வந்து இப்படியான கிளப்ஸ் அல்லது அந்த பார் அந்த அப்படியான செட்டப்ல வந்து இந்தியா மற்றும் நாடுகளிலிருந்து ஆக்களை கூப்பிட்டு கண்ட்ராக்ட் ஒப்பந்த அடிப்படையில எல்லாம் வைத்திருப்பார்கள் நிறைய நாட்கள். மலேசியா நாங்கள் போன ஷோவை தாண்டி மலேசியால வந்து எங்களுக்கு இருக்க ஆடியன்ஸ்ல டிக்டாக்ல ஆடியன்ஸ்ல பாத்தீங்கன்னா மலேசியா மக்களும் வந்து சரிக்கிறவா சிரிக்கணும். மலேசியா மக்கள் வந்து இப்ப இந்த ஃபோக்ல ரேப் பண்றதை வந்து அதிகம் விரும்பி முதலா எங்கண்ட வீடியோ தள்ளி கொண்டு போனது மலேசியா பக்கம். மலேசிய தமிழர்கள்லாம் முதல் போனது. அதே மாதிரி முருகன் பாட்டு ஒன்று நாங்கள் செஞ்சுதான் அதுவும் வந்து மலேசியா பக்கம் தான் போயிருந்தது. அப்ப என்னென்ன பிரச்சனை மலேசிய ஆடியன்ஸ் ரேப் அந்த கலாச்சாரம் வந்து டக்கண்டு ஒரு விஷயத்த பிடிச்சிருது. இப்படி ஒரு விஷயம் பிறந்தாலும் பக்கம் அங்க போயிருது. அங்க இருந்து இந்தியாவுக்கு போகுது. ஸோ அப்படித்தான் ஒரு நெட்வொர்க் வருது. இப்ப யூரோப் வந்து எங்களுக்கு இங்கே இருந்து டிரெக்டாக போகுது. இப்ப வெளிநாடுகளுக்கு வந்து இலங்கையில இருந்து டிரெக்டாவே போய் இப்ப ஜெர்மனா இருக்கோ அல்லது வெளிநாடுகள் லண்டன் இங்கே யூரோப்பா இருக்கட்டும், யூரோப் எல்லா சைடும் போற ட்ராக் வந்து இங்க இருந்து டிரெக்டா. இப்ப கனடால எல்லாம் வந்து எங்களோட பாடல் வந்து அதிகம் எல்லாருமே விரும்பி கேட்கணும். அப்ப அதெல்லாம் வந்து இங்கே டிரெக்டா போகுது. ஆனா இந்தியாவுக்கு அப்படி எனக்கு ஸ்டார்ட் போனதுன்னா மலேசியாவுக்கு தான் முதல் போச்சு. மலேசியா சைட்ல இருந்தா இந்தியாவுக்குள்ள எனக்கு நுழைஞ்சது. அப்புறமா இப்ப அந்த மிட்டே கான்செப்ட் வந்து நாங்கள் இருந்து செஞ்சது பிறகுதான் டிரெக்டா அப்படி இந்தியாவில வந்து தமிழ்நாட்டுல பக்கம் ஒரு பூ மாதிரி ஒன்று நடந்தது. எல்லாமே காலம் எல்லாம் கடவுள் அமைச்ச ஒரு இதுதான். அது பெரிய ஒரு பெருமைக்காக சொல்லவில்லை. உங்களுடைய அந்த தளம் வந்து ஒவ்வொரு இடத்திலையும் அது உள்வாங்கப்பட்டு பரவலாக பாராட்டும். வெறும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இசையால் பார்த்துக்கு வந்து பிஆர் இருப்பார், அப்படி இப்படியான மார்க்கெட்டிங் அப்படி இப்படி என்றெல்லாம் இருக்கும். இதெல்லாமே தானாகவே உங்களுக்கான வரவேற்பு வருவது என்பது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அத்விக், அந்த இசை பாடல்களுக்கு வந்து நடித்து, அதாவது ஏற்கனவே அதை ஒரு வீடியோவாக எடுப்பது என்பது ஒரு அனுபவம். ஆனால் அந்த மேடையிலே வந்து இப்படியான பாடல்களுக்கு வந்து ஆடுவதோ அல்லது அபிநயம் காட்டுவது, அதுக்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் பார்வையாளர்களுடைய அந்த குழப்பங்களோ அல்லது அது ஒரு பெரும் இடத்திலே வந்து இப்படியான ஒரு சூழலை எல்லாம் இப்படி நீங்கள் கையாளுகின்றீர்கள்? ஸ்டேஜுக்கு ஏற முதல் நெஞ்சலான மாட்டா படிச்சு அப்படியே வெளியில வர மாதிரி தான் இருக்குமே. ஆனா ஸ்டேஜ்ல ஏறின பிறகு அங்க முன்னுக்கு பார்வையாளர்கள் தர்ற கைதட்டா இருக்கட்டும், அவர் போற கூச்சலா இருக்கட்டும், அது எங்களுக்கு ஒரு பூஸ்டர். இன்னும் மேறி அடிக்கும். அந்த வாய்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வாய்ஸ் அவரோட தான் நிக்காது, அப்படியே ரப்பர் மாதிரி அப்படி சுழண்டு தெரியும். அதுக்காக அதை எங்களுக்கு பார்க்க வந்து அதை கொடுக்குற உற்சாகம் தான் வந்து எங்களை இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகுது. ஸோ இப்ப ஒரு ரசிகர்களோ ஒரு பார்வையாளர் கைதட்டு தான் எங்களுக்கு உற்சாகம் தருதுன்னு நான் நம்புறேன். அந்த ஸ்டேஜ்ல நாங்க அப்படி பூஸ்டா இருக்கிறதுக்கு அதான் முக்கிய காரணம் நான் நம்புறேன். அதோட ஸ்டேஜ கையாடுறாருன்னு சொல்லணும் நினைச்சனால சிரிப்பு வந்துட்டது. எப்படி என்றால் இதுவும் நீங்க சொல்ல மறந்துட்டீங்க. எப்படி என்றால் இவர் பாடிக்கொண்டிருக்கிறார், சரியோ பாடிட்டு வந்துட்டு கை கொடுத்தா நிக்க கையை பிடிச்சி இருக்க வலிக்கிட்டோன்னு ஐயோ பாட விட ஐயோ விடுங்க பாட விட மாட்டாரு ஸ்டேஜ் அப்படின்னு கையா நவநாட்டிக்கண்ணா அப்படிதான் சொன்னார். கை கொடுத்தவங்க வந்தவர் அப்ப கையை பிடிச்சி இழுத்துட்டா அப்ப நடக்குது அச்சோ விடுங்க பாட விட மாட்டேன் மைக்ல சொல்றாரு பாடம். இன்னொரு உலகத்துக்கு போய் விடுவீர்கள் நீங்கள் இல்லையா அந்த இடத்துக்கு போனோட. அது எப்படின்னா சிலாக்கள் எனக்கு ஒரு சில இது எப்படின்னா அந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு எப்படி என்றால் ஒரு ஒட்டுமொத்த வாழ்நாள் எனர்ஜியும் அங்க வந்துடும். அந்த ஸ்டேஜ்ல நிக்கல இருக்கிற எனர்ஜி வந்து அப்படித்தான் நாங்க வச்சுக்கிறது. சிலருடைய பார்வைக்கு எப்படின்னா நாங்க இது வெளியில சொல்ல முடியாது. நான் சொல்றேன் நாங்கள் வந்து எப்படி என்றால் எங்களை பின்தொடர்ந்து வேற எப்படின்னா இப்ப எங்களை ஃபாலோ பண்றாங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன புள்ளிகளும் அதிகம் இருக்குது. நான் ஒரு இன்டர்வியூ சொல்லி கூட சொல்லியிருந்தேன் அப்படின்னா சந்தோஷ் நாராயண் கான்சர்ட்ட ஒரு 30-40 சின்ன புள்ளிகள் டான்ஸ் பண்ற சின்ன புள்ளிகள் ஓடி வந்து அப்படியே சுத்தர கட்டி பிடிச்சி கொண்டு நிக்கணும். அண்ணா எல்லாரும் அப்ப என்னடா குழந்தை புள்ளிகளுங்களை ரசிக்குது ஒரு மிச்ச ஆர்டிஸ்ட் இருந்தப்ப அவளுக்கு எங்களை அவளுக்கு பிடிச்சு கொண்டதுல வந்து எங்களை பாட்டை பெட்டி சொல்லி நம்ம கதைக்கு போட்டோ எல்லாம் எடுத்தோம். அப்ப எங்களை தான் யோசிச்சேன். அப்படி நினைச்சேன் அப்படின்னா இந்த பிள்ளைகள் வந்து எங்களை வந்து அதிகம் லைக்
விரும்பினோம் என்ன. அப்ப அவைகளுக்கு லைக் அவைகளுங்களை பின்தொடர்றபடியா அவைகளுக்கு ஒரு நாங்கள் ஒரு சரியான பாதையில இருக்கணும். இப்ப ஒரு எங்களை பின்தொடர்ந்து வர்றதுக்கு வந்து நாங்கள் சரியான தளத்தை கொடுக்கணும், சரியான பாதையில இருக்கணும். வாய்ஸ்னா மாதிரி வரப்போற, திசோன மாதிரி வரப்போற, அட்விகனா மாதிரி வரப்போறோன்ற ஒரு மைண்ட் வருது என்றால் வாய்ஸ்னா அட்விகனா திசோன இப்படி இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுகளை செய்ய கவனம். அப்ப நாங்கள் இந்த போதை சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே வந்து முற்றாவே விலத்தியே இருக்கு. 3 பேருக்குமே வந்து அதுல விருப்பமும் கிடையாது, அதை பாவிக்கிறதும் கிடையாது. சில ஸ்டேஜ்ல நீ கேட்க சொல்லிடும், இவன் என்னமோ பாவிச்சிருக்கான் போல அப்படின்னு சில வந்து கேட்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன் அப்படி என்றால், ஒருத்தன் விரும்பி ஒரு விஷயத்தை செய்ய வலிக்கிட்டான்னா அவனுக்கு அந்த போதையோ இதுகளோ தேவைப்படாது என்றது என்னுடைய கருத்து. அவட நான் தான் சொன்னேன், எங்களை ஃபாலோ பண்றாங்களுக்காண்டியே சில இப்ப படிப்பு விஷயம் நீங்க கேட்டுனீங்க, இப்ப திசோன் எல்லாம் செஞ்சிருந்தாண்டு. இப்ப நாளைக்கு வந்து எப்படி என்றால், இப்ப நான் ஒரு பொடி இப்ப நானே இருக்கட்டும், நான் இப்ப சொல்றேன் திசோன் மாதிரி வர போறேன், திசோனா நம்ம வர போறோம். நாங்களோட வீட்டு போய் அம்மாட்ட நான் திசோனா நம்ம ரெஃபரன்ஸ் காட்டிக்கலாமா, இப்படித்தான் இவர மாதிரி பாட போறோமா, இவர மாதிரி செய்ய போறோம்னு சொல்லிக்கல. அம்மா இந்த படியை படி தேடக்கல, இந்த படி படிச்சு முடிச்சிருக்குது, ஒரு கல்வி என்ற ஒரு தகமையும் வச்சிருக்குது, இதையும் பண்ணுது என்றது வந்து ஒரு சரியான தலைமையா இருக்கு. இப்ப நாளைக்கு எங்களுக்கு கல்வி தகமை இல்லாம நாங்கள் ரோட்டுக்கு வந்துருவோமா இருந்தால் சொல்லி நம்ம ஒரு கொஞ்ச காலம் பாடி வந்து அப்பா போல ரோட்டு நிக்கிறாங்க என்ற மாதிரியும் வந்துடும். சோ அதுல நாங்கள் அதெல்லாம் வந்து யோசிச்சுதான் சில விஷயத்தை பண்ண வேண்டியிருக்கு. ஏனென்றால் எதிர்கால சந்ததி வந்து எங்களை பின்தொடரும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்த உடனே பயம் வந்துட்டுது. நாங்கள் சில விஷயங்கள் வந்து சரியா கேர்ஃபுல்லா மூவ் பண்ணணும். மற்றது எங்கட வாட்ச் பண்ணி கொண்டிருக்க எல்லாமே ஒரு குடும்பமா தான் எங்களோட பாடல் எல்லாம் பார்ப்பினோம். இப்போ ஒரு அம்மா பார்த்தா அப்பா மகனுக்கு அப்படிதான் கடத்தப்படுது. எடுத்த வச்சுக்கே யங்ஸ்டர்ஸுக்கு போகுது இல்லை, ஃபர்ஸ்டா வந்து ஒரு ஃபேமிலியா போய் அப்புறம் அவங்க பிள்ளைகள் பார்த்து அப்படிதான் பாட்டு ஓடுறி வருதுன்னு. அப்ப ஒரு குடும்பம் குடும்பம் கொண்டாடுற பாடல இருக்கைக்குள்ள கொஞ்சம் ஒரு பாட்டு நாங்கள் ஒரு கிளப்பிங் சாங் செஞ்சு போட்டோம். ஒருக்கா இந்த பாட்டு ஏன் செஞ்சு நாங்கள் என்றால் அது ஒரு ஒரு பதில் சொல்ற மாதிரியும் ஒரு கல்ச்சரல் இல்ல இப்படி இருக்கணும்ன்றதுக்கான செஞ்ச நாங்கள் அது எங்களுக்கு லைட்டா ஒரு பேக்ஃபேர் வலிக்கிட்டுது. அப்போ ஆனா நாங்க செஞ்சபடி தான் கொஞ்சம் அது இன்னும் ஓகே படி ஏதோ காரணம் தான் செஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி இருந்தது. எல்லாத்துக்கு அது பேக்ஃபேர் ஆயிருக்கும். அதோட நினைச்சாங்க இல்ல வேண்டாம், குடும்பங்கள் பார்க்குற பாடல்கள் கிட்ட மாதிரியே பாடல்கள் இருக்கட்டும் என்றது மனநிலையா வந்து அதுக்கப்புறம் மாத்தி கொண்டு வந்தாங்க. அருமை. ஆஸ்திரேலிய மண்ணுக்கு நீங்கள் வருகை தர இருக்கின்றீர்கள். அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதி மெல்பர்ன் நகரிலே உங்களுடைய ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடைபெறப் போகின்றது. என்ற பரபரப்பும் ஒரு ஆர்வமும் இப்பொழுதே எழுந்து விட்டது மக்களுக்கு. ஆஸ்திரேலிய மக்களை பொறுத்தவரையிலே வந்து கொஞ்சம் தாமதித்துத்தான் உங்களை போன்ற கலைஞர்களை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நீங்கள் வந்தவுடன் அவர்கள் கொடுக்கின்ற வரவேற்பை பாருங்கள், உங்களுக்கே பிரமிப்பாக இருக்கும். என்றால் இந்த நாட்டிலே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனால் நீங்கள் இங்கே இருக்கின்ற ரசிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஒவ்வொருவராக சொல்லுங்கள். நீங்கள் முதலில் திஷோன் நீங்கள் சொல்லுங்க. எக்ஸைட்மெண்ட் தான் இருக்குது. ஆஸ்திரேலியா நாங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் பல சான்சஸ் கிடைச்சது, பட் விரையில மக்கள் நாங்கள் நம்புறோம் பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கும் என்று. உங்களுடைய இந்த நிகழ்ச்சி வந்து மெல்பர்ன் மட்டுமன்றி மற்ற நகரங்களிலும் வெகு விரைவிலே நடைபெற வேண்டும். என்றால் இப்பொழுது மக்கள் எல்லா நகரங்களிலும் தமிழர்களுடைய பரப்பளவு வந்து எல்லா நகரங்களுக்கும் சென்றிருக்கிறது. எனவே அந்த புகழ் வந்து மக்களுக்கு, அதாவது உங்களுடைய அந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் மக்கள் இருக்கும். அத்விக் சொல்லுங்கள், நீங்கள் என்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு? உலகத்துல இருக்க எல்லா தமிழ் மக்களுக்கு முன்னாலேயும் நாங்கள் போய் பாடணும்ன்றதான் எங்களோட 3 பேர்ட்ட ஆசை. ஸோ அது வந்து இப்போ ஈழத்துல முடிஞ்சது, அடுத்த இந்தியாவுக்கு போயிட்டுது, மலேசியாவுக்கு போயிட்டுது. இப்போ யூரோப் ஆஸ்திரேலியா சைட் வந்து தான் அடுத்த எங்களை டூர் இருக்கு. ஸோ எல்லா தமிழ் மக்களுக்கு முன்னால பாடுறது வந்து எங்களுக்கு வந்து லைக் ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை வந்து பிரசவத்தை எடுக்கிற மாதிரி எவ்வளோ சந்தோஷப்படுகிறோமோ அதே மாதிரி நாங்கள் ஒரு ஸ்டேஜில் போய் நிற்கும் எங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கும். ஸோ அந்த சந்தோஷத்தோட தான் நாங்கள் ஆஸ்திரேலியா வந்து பாட போகிறோம் எனக்கு சந்தோஷம். அருமை. பாகிஸ் நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய இதுக்கு அதான் சொல்றேன், எனக்கும் வந்து இதெல்லாம் ஒரு கனவுகள் தான். அப்படின்னால் ஏன் சொல்றேன்னா கனவுல தாண்டி இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்ட விஷயம். என்றால் இப்ப எங்களுடைய இன்னொரு உறவுகள் என்ன அப்ப அவைகள்கிட்ட வந்து நிக்கல அது ஒரு வேற மாதிரி ஃபீலா இருக்கும். அப்ப அது அவையில் எப்படின்னா எப்படி கொண்டாடினோம் என்றால் தங்களோட பிள்ளையவே தான் கொண்டாடினோம். அப்ப எனக்கு அதுலதான் கூட அதிகம் இதை விரும்புறதுக்கு ரீசனும் அதுதான். எப்படி என்றால் இது எப்படியாவது பண்ணுவோம் என்றால் நிறைய வந்துட்டு எங்களோட பொடி வந்துருக்காங்க பாடுறதுக்கு வாதான் எல்லாரும் வேற வேணும். லண்டன்ல நடந்த ஷோ எல்லாம் வந்து அப்படித்தான் ஓடி வந்து எல்லாருமே எங்களோட பிள்ளைகள் வந்திருக்காங்க வந்துட்டாங்க ஓடி பார்க்க என்றுதான் எல்லாம் வந்தவன். அப்ப எல்லாம் எங்கட பிள்ளைகள் பொடியில் ரெண்டுல
தங்கட புள்ளியில நான் கொண்டாடினோம். அப்படி ஒரு மனநிலை. ஆஸ்திரேலியால வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு ஷோ வந்து அது எல்லாமே சரி வர போகுதுன்ற மாதிரி ஒரு பாணியில் இருக்கல. ஆஸ்திரேலியா மண்ணில இருந்து இல்லை, வெளி இடத்துல இருந்து இந்த பாதையில இருக்கிற ஒரு கலைஞரால் அது தட்டி பறிக்கப்பட்டு எனக்கு நடக்க முடியல. ஆனா சரியா ஆசைப்படணும் ஆஸ்திரேலியாவில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், மெல்போர்ன்ல சிட்னில எல்லா இடமே பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஆசைப்படணும். சரியா அப்ப எனக்கு அந்த விஷயம் நடக்கல. ஆனா அப்ப யோசனை அப்படின்னா ஒரு காலத்துல நான் பண்ணுவேன், இந்த விஷயம் பண்ணுவோம், நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் இந்த விஷயம் பண்ணுவோம்ன்றது மனநிலையில இருந்தது. ஸோ அது இப்ப கைகூடி வருதுன்ற உடனே மிகப்பெரிய சந்தோஷமா இருக்குது. அதோட எப்படி சொன்னால் எங்கிட்ட ஷோக்கு வந்தால் மன திருப்தியோட தான் அப்படி இருந்து ஷோ சொல்ற மாதிரி தான் போற மாதிரி தான் இருக்கும். அப்படித்தான் நாங்களும் எஃபோர்ட் பண்றாங்க, அப்படித்தான் நாங்களும் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ வந்து பாருங்கோ எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்குண்டு. ஸோ வெயிட் பண்றேன் ஆஸ்திரேலியா மக்களை பார்க்கறதுக்காக, எங்களோட தமிழ் மக்கள் எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசையில வெயிட் பண்றேன். அருமை அருமை. உண்மையிலேயே உங்களோடு பேசியது என்பது எனக்கு இன்னொரு பக்கம் பெருமிதமாக இருக்கிறது. என்றால் உங்களுக்கு இருக்கின்ற அந்த தமிழ் மீதான ஆர்வம், எங்களுடைய மண் மீதான அந்த வேட்கை, இவை எல்லாமே உங்களுடைய பாடல்களிலும் படைப்புகளிலும் நாங்கள் பார்த்தாலும் கூட உங்களுடைய உரையாடலும் அந்த ஒரு நேர்மையான ஒரு உரையாடலாக இருந்தது. அந்த வகையிலே உங்களுடைய நிகழ்ச்சி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியாக நடைபெறும் என்பதிலே ஐயமில்லை. ஆனால் அதற்கான ஒரு முன்கூட்டிய வாழ்த்துக்களை இந்த வகையிலே தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி.